தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாருக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக படுக்கையில் இருக்கிறவங்க, தீராத நோய்கள் தீராமல் இருக்கிறவங்க, டாக்டராலேயே கைவிடப்பட்ட பெரிய பெரிய நோய்கள் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராச்சும் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை, இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் குளத்தோரத்தில் தான் இந்த வைத்தியநாத தையல்நாயகி அம்மன் கோயில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே தான் நம்ம போக போகிறோம். இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3000 வருடங்களுக்கு முன்னாடியே இருந்தே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சாமி சுயம்பாக தோன்றினார்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க கோயில் கட்டி மேலே லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், கோயில் என்ட்ரன்ஸில் நந்தி பகவான் 2 சைடு இருக்காங்க. நடுவில் பார்வதி தேவியும் சிவபெருமானும் நடுவில் இருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட மே 2025 தான் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. கோயிலோட நுழைவு வாயிலில் பார்த்திங்கன்னா தீராத நோயும் தீர்க்க வல்லானே போட்டிருப்பாங்கங்க. அப்புறம் சிவனும் பார்வதியும் கையை மலையில் இருக்கிற மாதிரியும் அங்கே போட்டிருப்பாங்க. எல்லா சிவன் கோயில் இருக்கிற மாதிரி தான் எல்லா கடவுளும் இங்கே இருக்காங்க. ஆனால் 2 அதிசயம் இங்கே இருக்குங்க. என்னன்னா, ஒன்று எப்பவுமே விநாயகர் கூட ராகுகேது பகவான் தனித்திருந்து பார்த்துருப்போம். இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் தாயாரோட உட்காந்துட்டு இருப்பாங்க. பாருங்கள், விநாயகர் இங்கே, ராகு இந்த பக்கம் கேது உட்காந்துருப்பாங்க, தாயாரோட உட்காந்துருப்பாங்க. இவர் தான் அரச மரத்து கங்கை விநாயகர்னு பேர் சூட்டியிருக்காங்க. கூடவே பாருங்கள், மகாலட்சுமிக்கு தனி கோயிலும் சரஸ்வதி தேவியாருக்கு தனி கோயிலும் இருக்குது. மோஸ்ட்டாக சரஸ்வதிக்கு தனி எங்கேயுமே கோயில் இருக்காது. ஒரு சில கோயிலுக்கு மட்டும்தான் சரஸ்வதி சாமியை சிலை வச்சுருப்பாங்க. இங்கே நம்ம அதை பார்க்கலாம். சரி, இந்த கோயில் அர்ச்சகர் இந்த கோயிலை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமாங்க. தையல்நாயகி சமேதாய வைத்தியநாதீஸ்வரர் கோயிலுங்க இது சூலூரில் இருக்குது. இங்கே ஸ்தல விருட்சம் வில்வ மரங்க. இங்கே விசேஷமே தீராத நோயை தீர்த்தருளும் வல்லான் வைத்தியநாதீஸ்வரர். இங்கே நிறையா பேர் கேன்சர் பேஷண்ட்ஸ்லேருந்துங்க நிறையா பேர் காலையில் சோமவாரம் எண்ணெய் அபிஷேகம் உண்டு. எண்ணெயை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதை எடுத்துங்க, விபூதி வில்வத்தோடு சேர்ந்து எல்லோரும் ஒரு மண்டலம் 48 நாள் தீண்டல் வீட்டுக்கு நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாமல் கரெக்டாக 48 நாள் ஃபாலோ பண்ணணுங்க. உச்சந்தலையில், வாயில், தொப்புளில், கீழே குதிங்காலில் 2 நேரம் காலையில் குளிச்சுட்டு ஒரு முறை, மதியம் ஈவினிங் 6 மணி வேளையில் ஒரு முறை, இது 2 பண்ணி 48 நாள் மண்டலம் முடிஞ்சு அந்த நோய் குணமாகுது அப்படிங்கிறது ஐதீகங்க. இதுதான் இந்த கோயிலினுடைய சிறப்பு. கேட்டிங்களா? ஸோ நீங்களோ உங்கள் தெரிஞ்சவங்களோ உங்கள் சொந்தக்காரங்களோ யாராச்சும் ரொம்ப நாளாக நோய்வட்டுப்பட்டு படுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் இந்த கோயிலுக்கு சாமியோட அருள் பெற்று நோயெல்லாம் தீர்ந்து நலமாகட்டும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.